நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோமே. தகப்பனே, பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அனுப்பியறல வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தை கொண்டு எங்களை நீர் தேற்றும், எங்களை பலப்படுத்தும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையிலே இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்முடைய சொந்த இரட்சகராக, உம்முடைய ஆண்டவராக, உம்முடைய தேவனாக உம்முடைய உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்காக, நீங்கள் சாபத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக, நீங்கள் வியாதியிலிருந்து மீட்கப்படுவதற்காக, தோல்வியிலிருந்து வெற்றி பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் மனிதனுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்பட வந்தேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசுதான் ஜீவன், இயேசுதான் வாழ்வு, இயேசுதான் வெற்றி, இயேசுதான் பாதுகாவல், இயேசுதான் சமாதானம். எனவே இயேசுக்குள்ளேதான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பாருங்க, இயேசுதான் ஜீவன், இயேசுதான் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறார். எனவே இருளான வாழ்க்கையை, சாபமான வாழ்க்கையை, தரித்திரமான வாழ்க்கையை பாருங்க மாற்றி அமைக்கிற தேவன் தான் இந்த இயேசு. எனவே உங்களுடைய தரித்திர வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், வியாதி வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், சாப வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், தோல்வியின் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசுவை உங்களுடைய சொந்த ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இயேசு மெய்யாகவே உங்களை வாழ வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார், எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். சில சமயங்கள்ல அந்த தகப்பனை பார்க்கும்போது பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறது. இவரெல்லாம் ஒரு மனுஷனா, என்ன மனுஷன் இவர் என்றெல்லாம் பாருங்க தோன்றி விடுகிறது. பாருங்க, அது மாத்திரமல்ல, இந்த தகப்பனை பார்க்கும்போது, அதாவது இந்த தகப்பனை பார்த்து அந்த தகப்பனை ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. இந்த தகப்பனை அளந்து பார்த்து அந்த தகப்பனை இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. நாம் பாருங்க, தேவனை எங்கே பார்க்க முடியும் என்றால், தகப்பனை எங்கே பார்க்க முடியும் என்றால் சத்திய வேதத்திலே பார்க்க முடியும். சத்திய வேதத்தில் தான் பார்க்க வேண்டும். இந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார், இவர் எனக்கு எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார், எனக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறார் என்பதை சத்திய வேதத்திலே என்ன செய்ய வேண்டும்னா பார்க்க வேண்டும். வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும்
என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். எதிரே வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்? கிருபையிலே வளர வேண்டும், அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, ஏன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார்? ஏன் சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. சுகம் என்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதம், சமாதானம் என்கிற ஆசீர்வாதம், வெற்றி என்கிற ஆசீர்வாதம், உயர்வு என்கிற ஆசீர்வாதம், தீர்க்காயுசு என்கிற ஆசீர்வாதம், நன்மை என்கிற ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். வளர்ந்து கொண்டு போக 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 நம்முடைய வாழ்க்கை தராதரம் உயர்ந்து கொண்டே வரும். எத்தனைக்கு விளங்குகிறது? இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே போக போக பாருங்க, நம்முடைய வாழ்க்கை தராதரம் என்ன செய்யும்? உயர ஆரம்பிக்கும். எனவேதான் ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதிலே வளர, அதிலே விருத்தி அடைய நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கவில்லையோ இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அன்றாடம் ஜெபிக்க வேண்டும், அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசுவே உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர எனக்கு உதவி செய்யும். ஆமென். உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா இந்த உலகத்தை பத்தி என்ன செஞ்சுக்கலாம்? நீங்க அறிந்து கொள்ளலாம் இல்லையா? அங்க சில அறிவெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய சில காரியங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அறிவை வச்சு வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. தேவனை அறிகிற அறிவை வைத்துதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். படிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை படிக்க சொல்லியிருக்கிறார். நல்லா படிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தரே தர்றாரு, கல்விமானி நாவை கர்த்தரே தருகிறார். ஆனா படிச்ச எல்லாருமே என்ன செஞ்சிடல? ஜெயிச்சிடல. ஆனா இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே வளர்ந்த எல்லாருமே ஜெயிக்கிறாங்க. ஆமென். எனவேதான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்பதற்கான மூன்றாவது காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்றால், நம்முடைய அப்பா இரக்கங்களின் அப்பாவாக இருக்கிறார். நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன் இரக்கங்களின் அப்பாவாக, இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறார். The father of mercies. இரக்கங்களின் தகப்பன், இரக்கத்தின் தகப்பன் அல்ல, இரக்கங்களின் தகப்பன். ஏராளம் இரக்கங்கள் அவரிடத்திலே இருக்கிறது. ஓகே, இன்றைக்கு இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள், கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலே அநேகரை குணமாக்கினார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்ச அவதாரம் எடுத்து இந்த பூமியில மனுஷனாக அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த 33 ஆண்டுகளிலே 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழியம் செய்கிற நாட்களிலே அநேகரை இயேசு குணமாக்கினார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். எதனாலே குணமாக்கினார் என்றால், தம்முடைய இரக்கத்தினாலே அவர்களை குணமாக்கினார். தம்முடைய இரக்கத்தினாலே மனதுருகி அவர்களை கர்த்தர் குணமாக்கினார் என்று சத்தியவேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே பாருங்க, நம்முடைய தேவன் ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. நம்முடைய தேவன் மனதிறங்கி இரக்கமுற்று நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சில சமயங்கள்ல பாருங்க, மக்கள் அப்படியே ஆக்ரோஷப்பட்டு கொதிச்சு போயிடுறாங்க. வியாதியை பார்த்து, சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாதியின் அறிகுறிகளை பார்த்து பாருங்க, சில சமயங்கள்ல விசுவாசிங்க பாருங்க அப்படியே கோபத்துல அப்படியே கத்திடுறாங்க. என்ன ஆண்டவரே, ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, சுகம் ஆக மாட்டேங்குது. பாருங்க, கொதிக்கிறதுக்கு பதிலா கர்த்தாவே உடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே,
உம்முடைய இரக்கத்துக்கு முன்பாக இந்த வியாதி ஒண்ணுமே இல்ல. எனக்கு வேணா இந்த வியாதி பெருசா தெரியலாம், ஆனா உம்முடைய இரக்கத்துக்கு முன்பதாக இந்த வியாதி ஒண்ணுமே இல்ல. ஒருவேளை அந்த வியாதி சொல்ல முடியாத வியாதியா இருக்கலாம், டாக்டர்கிட்ட கூட, புருஷன்கிட்ட கூட, மனைவிட்ட கூட, பிள்ளைகளிடத்துல கூட சொல்ல முடியாத வியாதியா இருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட வியாதியையும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலே சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். இரக்கத்தினாலே அவர் என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். எனவே இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வையுங்கள். தேவன் நம்முடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தினாலே அநேகரை அவர் குணமாக்கினார். அதுல ஒரு சம்பவத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், மத்தேயு 29 முதல் 34 வரைக்கும். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனது இறங்கி மனதுருகி இரக்கமுற்று அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே கர்த்தர் மனதுருகி இரக்கமுற்று இந்த 2 குருடர்களை குணமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த 2 குருடர்களும் கர்த்தரிடத்துல வேண்டாததையெல்லாம் பேசல. அதான் நீங்க இன்னைக்கு மனதில் வைக்கணும். இந்த 2 குருடர்களும் வேண்டாததையெல்லாம் கர்த்தர்ட்ட பேசல. கர்த்தர் பாருங்க, அந்த வழியா போறாரு, கூட்டத்திரளாய் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டத்திலையும் இவங்க கூப்பிடுற சத்தம் ஒன்றும் பெருசா கேட்டுற போறது கிடையாது. ஏற்கனவே கசமுசன் பேசிட்டு தான் போவாங்க. சும்மா போவாங்க போறவங்க, என்னமாவது பேசிட்டு தானே போவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் போகும்போது பேசினா இந்த 2 குருடர்கள் பேசுறது அவருக்கு விழுந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆனா விழுந்தது. ஏன் விழுந்துச்சுன்னா, இவங்க கூப்பிடும் போது விசுவாசத்தினால என்ன செய்யறாங்க? கூப்பிடுறாங்க. விசுவாசத்தினால கூப்பிடுறாங்க. பாருங்க, இயேசு நின்னு திரும்பி பார்க்கிறாரு. அவர் நின்னு திரும்பி பார்க்க வச்சது எதுனா இவருடைய விசுவாசம். இவருடைய விசுவாசம். அப்ப பாருங்க, உங்க விசுவாசம் தான் தேவன் என்ன செய்து கவர்ந்து இழுக்கிறது, உங்கள் பக்கமாய் திருப்புகிறது. இதற்கு விளங்குது. உங்க கண்ணீர் கிடையாது, உங்க உபவாசம் கிடையாது, உங்க அழுகை கிடையாது, உங்க முழங்கால் கிடையாது. இதற்கு விளங்குச்சு. அனைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் உபவாசத்தை பார்த்து கர்த்தர் என்னமா பண்ணிடுவாரு? இல்ல 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 இல்ல, உங்க விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் பண்றாரு. ஆண்டவரே, என் மொட்டியை பாரும். மொட்டியெல்லாம் தேஞ்சு ஒட்டக முழங்கால் மாணி ஆயிடுச்சு. அது ஒட்டக முழங்கால் மாணி ஆனா என்ன, எரும மாடு முழங்கால் மாணி ஆன என்ன, அதெல்லாம் அங்க எடுபடாது. அதெல்லாம் மாம்ச முயற்சியில் இறங்கக்கூடாது. விசுவாசம் ஆவிக்குரிய ஆயுதம். எனவே இவர்கள் 2 பேரும் பாருங்க, விசுவாசத்தினால கூப்பிடுறாங்க. நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட இவங்க வேண்டாதெல்லாம் சொல்லி கூப்பிடல, வேண்டாததெல்லாம் பேசல, தேவையில்லாததையெல்லாம் இவங்க 2 பேரும் பேசல. இவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இரங்கும். என்ன செய்யும்? அதாவது உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை என்ன செய்யும்? குணமாக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அவருடைய இரக்கத்தினாலே தங்களை குணமாக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். எதனாலே குணமாக்கும்படி கேட்கிறார்கள்? சத்தத்தை காணோம், இல்ல கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? இரக்கத்தினாலே குணமாக்கும்படி கேட்கிறார்கள். கர்த்தர் குணமாக்குனாரா? குணமாக்கலையா? குணமாக்கினார். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனது இறங்கி. சொல்லுங்க, மனது இறங்கி. இப்ப கர்த்தர் யாரு?
அவர் இரக்கமே இல்லாத ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆமென். இன்றைக்கு அவர் ஜனங்களை குணமாக்குறாரு. எதன் அடிப்படையில குணமாக்குறாரு? அவர் தம்முடைய இரக்கத்தினாலே ஜனங்களை என்ன செய்யறாரு? குணமாக்குகிறார். ஆமென். எனவே ஜெபத்துல போய் வேண்டாததையெல்லாம் பேசக்கூடாது, தேவையில்லாததையெல்லாம் பேசக்கூடாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஜெபத்துல போய் தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. ஜெபத்துல போய் வேண்டாததையெல்லாம் பேசாதீங்க. அது நல்லதல்ல. எத்தனை பேர் நல்லதில்லைன்னு சொல்றீங்க? எதுக்கு வேண்டாத பேசணும்? போய் பாருங்க, நீங்க கலெக்டர் ஆபீஸ் போறீங்க, கலெக்டர்கிட்ட போய் வேண்டாதெல்லாம் பேசுவீங்களா? ஐயா கும்பிடுறேன் சாமி, உங்க காலில் கும்பிட்டு விழுகிறேன், நான் கடந்து நான் உருள்றேன் வாசல்ல, போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க பொம்பளை ஆட்களா இருந்தா பொம்பளை போலீஸ் வச்சிருக்கிறாங்க. ஏமா இங்க வந்து வேண்டாதெல்லாம் பேசாத, உனக்கு என்ன வேணும் எழுதி கொடு, போய்கிட்டே, அவ்வளவுதான். இங்க வேண்டாதெல்லாம் பேசக்கூடாது. இங்க வேண்டாதெல்லாம் பேசக்கூடாது, தேவையெல்லாம் பேசக்கூடாது. என்ன வேணும்? இந்த சொத்து உனக்கு வேணும், அவ்வளவுதானே. கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, போ, ஆக்ஷன் எடு, அவ்வளவுதான். அங்க போய் வேண்டாதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா கத்தத்தை வந்து மாத்திரம் மக்கள் எப்படி ஆயிடுறாங்க பாருங்க. வேண்டாததெல்லாம் பேசி கொட்டி தீத்து அவரை ஒரு வழி ஆக்குன்றாங்க முயற்சி பண்றது. ஆண்டவரே அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, அது ஆண்டவர், இது ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீர் நீ பாட்டுக்கு? அப்படியெல்லாம் பாருங்க, வேண்டாததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள். அதனால ஜெபத்துக்கு பதில் வரதே இல்லை. வேண்டாததெல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, ஜெபத்துல போய் தேவ இரக்கம் வேலை செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஆமென். தேவ இரக்கம் வேலை செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும். தேவ இரக்கம் வேலை செய்யும்படியாக ஜெபித்தால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்துக்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய இரக்கம் என்னுடைய வியாபாரத்திலே வேலை செய்யட்டும். உங்களுடைய இரக்கம் என்னுடைய வயலிலே அது வேலை செய்யட்டும். உங்களுடைய இரக்கம் என்னுடைய தோப்பிலே, என்னுடைய துறவிலே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, என்னுடைய ஆபீஸ்ல அது வேலை செய்யட்டும். அப்படித்தானே செய்யணும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய இரக்கம் என்னுடைய கற்பத்திலே, என்னுடைய சரீரத்திலே அது வேலை செய்யட்டும். உங்களுடைய இரக்கம் என்னுடைய ஊழியத்திலே வேலை செய்யட்டும். பாருங்க, குறிப்பா ஜெபம் பண்ணணும். அங்க போய் வள கொலான்னு வச்சுக்கவே கூடாது. கத்தட்ட நீங்க கத்திக்கிட்டே கிடக்க முடியாது கடைசி வரைக்கும். அங்க போய் வளலாம் பேசவே கூடாது. குறிப்பா கரெக்டா ஜெபிக்கணும். இந்த 2 குருடர்களும் பாருங்க, அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. இவற்றை வந்து குறிப்பா கேட்டா நம்ம இன்னைக்கு சுகம் ஆயிடுலாம், விவரம் வழங்கிடுச்சு. எனவே அவங்க பாருங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தினாலே எங்களை சுகமாக்கும், எங்களுக்கு இறங்கும், உங்களுடைய இரக்கத்தை காண்பீம் என்று பாருங்க கேட்கிறாங்க. இயேசு வர்றாரு, கேட்கிறாரு, சுகமாக்குறாரு. அவ்வளவுதான். இவன் கிடந்து உருள மண்ணுல புழுதினாலே தூவல, அப்படிலாம் தூவல, வீசல. என்னாண்டவர் நீ பாட்டுக்கு இப்படி போறீரு, நாங்க 2 பேரும் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்ணு தெரியாம, உமக்கு மேல கண்ணு தெரியுதா? அப்படிலாம் கேட்கல. நீர் பாட்டுக்கு போறீரு வர்றீரு, எங்களை சுகமாக்க வேண்டியதானே அப்படின்னா அவங்க வந்து 2 குருடலும் பேசல. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், உடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். இங்க எழுதப்பட்டிருக்கு, இயேசு மனதுருகி. எனவே பாருங்க, ஜெபத்துல போய் இப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய வயலிலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய கற்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய அன்பு அது என்ன செய்யட்டும்? வேலை செய்யட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். எத்தனை இவ்வாறு ஜெபிக்க நினைக்கிறீங்க? இப்படி ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா ஜெபத்துக்கு பதில நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எனவே நம்முடைய தகப்பன் நம்மை தம்முடைய இரக்கத்தினாலே இன்றைக்கு குணமாக்குகிறவராக இருக்கிறார். நம்மை வியாதியிலே அழுந்த விடுகிற தேவன் கிடையவே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் வியாதியில போய் அழுத்திட்டு கிடக்கிறேனே, ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சும்மா? அப்படி கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுகமாக்குறது என்னுடைய விருப்பம் தான்பா. நான் புலம்பாத, முறுமுறுக்காத, அதுக்கு பதிலா என்னுடைய இரக்கத்தை எனக்கு நினைப்பூட்டு, என்னுடைய இரக்கத்தினால் என்ன செய்வேன்? நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். எனவே ஜெபத்துல போய் வேண்டாததெல்லாம் பேசக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. ஜெபத்துல போய் தேவனே உடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே வேலை செய்யட்டும், உடைய இரக்கம் என்னுடைய குடும்பத்திலே வேலை செய்யட்டும். எல்லாவற்றையும் விட உடைய இரக்கம் பெரியது, உடைய அன்பு
பெரியது, உம்முடைய கிருபை பெரியது என்று பாருங்க அதை உயர்த்தி பேசும் பொழுது பாருங்க நிச்சயமாகவே கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஒரு உதாரணத்தை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம். திருப்பிக் கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தேவன் தானியேலுக்கு எதை கிடைக்க செய்தார்? தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். யாரிடத்திலே கிடைக்கும்படி செய்தார்? பிரதானிகளின் தலைவனிடத்திலே கிடைக்கும்படி செய்தார். சரி, இந்த பிரதானி என்பவன் யார்? இந்த பிரதானி என்பவன் யார் என்றால் ஒரு அரசாங்க அதிகாரி. ஒரு அரசாங்க அதிகாரி, அதாவது பாபிலோன் அரசாங்கத்தினுடைய அரசாங்க அதிகாரி, ஒரு அரசு அதிகாரியுமே. அது மட்டுமல்ல, இந்த தானியேல் இவன் யார் என்றால் இந்த தானியேல் அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன். இந்த பாபிலோன் தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் வந்து அடிமையா இருக்கிறாங்க. அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஜனங்களிலே ஒருத்தன் தான் இந்த தானியேல். இவன் வந்து ஒரு வாலிபன். இவன் வந்து பாபிலோன் தேசத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடிமகன் கிடையவே கிடையாது. கவனிங்க, இப்படிப்பட்ட இந்த தானியேலுக்கு கர்த்தர் இரக்கம் கிடைக்க செய்தார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்திலே பிறந்து வளர்ந்தவன் கிடையாது, அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். இவனுக்கு கர்த்தர் இந்த பாபிலோன் தேசத்திலே இரக்கத்தை என்ன செய்கிறார்? கிடைக்க செய்கிறார். ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் அரசாங்க அதிகாரிடத்திலே இன்றைக்கும் நமக்கும் தயவு கிடைக்க செய்கிறார், இரக்கம் கிடைக்க செய்கிறார். ஆமென். பாருங்க, 3 வாரமா அதை சொல்லிக்கிட்டே வர்றேன். அரசாங்க அதிகாரிகளிடத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? இரக்கம் கிடைக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரு அந்த ஆபீஸ்க்கு போனா அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. அந்த ஆபீஸ்ல இருக்கிற அந்த ஆளு உங்க கையெழுத்தே போட மாட்டான். நம்ம முகத்தை பார்த்தா என்ன செய்ய மாட்டாங்க? கையெழுத்தே போட மாட்டாங்க. இவங்க சொல்றது கர்த்தர் கையெழுத்து போட வைப்பாரு, அவருடைய இரக்கம் கையெழுத்து போட வைக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் ஆழமா விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். உலக மக்கள் மாதிரியே புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க பேசுற மாதிரியே பேசக்கூடாது. அவங்க வேற, நீங்க வேற. அவர்கள் வேற ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க, நீங்க வேற ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். அவருடைய ஆண்டவன் வேறே, உங்களுடைய ஆண்டவன் வேறே. எனவே அவர்கள் பேசுற மாதிரி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவன் போனா கையெழுத்து போட மாட்டான், நான் போனா கையெழுத்து போடுவான். மத்தவங்க போனா எரிஞ்செரிஞ்சு விடுவாரு, நாங்க போனோம்னா வாங்க சார் கையெழுத்து போடுறது கையெழுத்து போடுவாரு, மரியாதையெல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா கர்த்தர் இரக்கத்தை அங்கே கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். எனக்காகவே கர்த்தர் அங்க தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறார். தானியேலுக்கு இரக்கத்தின் தயவும் கட்டளையிட்ட கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். எனவே அன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக தானியேலுக்கு தயவு இரக்கம் கிடைக்க செய்த கர்த்தர் இன்றைக்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர் தயவும் இரக்கம் கிடைக்க செய்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆமென். நான் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் எனக்கு தயவையும் இரக்கத்தை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஒரு பஸ்ல ஏறி போனா கூட அங்க கர்த்தர் எனக்கு தயவும் இரக்கத்தையும் என்ன செய்வாரு? கட்டளையிடுவாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ட்ரெயின்ல போனா கூட அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் கர்த்தர் வந்து பயன்படுத்தி அங்க கர்த்தர் எனக்கு தயவும் இரக்கத்தையும் கட்டளையிடுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிளைட்ல போனா கூட அங்க இருக்கிற எல்லா ஆட்களுடைய கண்களை கர்த்தர் எனக்கு தயவும் இரக்கம் கிடைக்க என்ன செய்வாரு? தயவும் இரக்கம் கிடைக்க செய்வார். நான் போற இடத்துல எல்லாம் கர்த்தர் எனக்கு தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்வார். போகும்போதே சொல்லிட்டு போங்க, போகும்போதே புலம்பிக்கிட்டு போகாதீங்க. கையெழுத்து போடுவானோ போட மாட்டானோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீங்களே போடாம வச்சிருவீங்க. அந்த ஆள் போட நினைச்சா கூட நீங்க பேசுற இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை செய்யாது, போட விடாம தடுத்துரும். அதனாலதான் பாருங்க, அவன் போடுறானா போடுறதை அப்புறம் பார்த்துக்கிடுவான். ஆனா நீங்க அவன் போட முடியாம செய்யுங்க, வார்த்தையை விடுங்க, வார்த்தையை விடுங்க. கர்த்தர் எனக்கு இரக்கத்தையும் தயவும் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளே நினைச்சாலும் போட முடியாம இருக்க முடியாது, போட்டே ஆவாரு. போட்டே
ஆவாரு என கர்த்தர் போட சொல்லும்படியாய் கட்டளையிட்டு இருக்கிறார். தேவ இரக்கம் எனக்காக என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. ஆமென். ஆகவே பாருங்க, நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய இரக்கத்தை விசுவாசிங்க, கர்த்தருடைய தயவை விசுவாசிங்க. ஒன்னும் முடியாது பிரதர், ஒன்னும் நடக்காது பிரதர், ஒன்னும் ஆகாது சிஸ்டர், என்னத்த வாழ்ந்து அப்படின்னு பேசுறதுக்கு பதிலா இல்ல 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 இல்ல, தேவ இரக்கம் எனக்காக என்ன செய்யறது? இந்த பூமியிலே வேலை செய்கிறது. ஆமென். தேவ இரக்கம் எனக்காக வேலை செய்கிறது. தேவ இரக்கம் என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிக்கிறது. இதை விசுவாசியுங்கள், நிச்சயமாக என்ன செய்வீர்கள்? நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம் முதல் 79ஆம் வசனம் வரைக்கும். உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பயத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இங்கே நீங்க மேலே வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 66, 67ஆம் வசனங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிற அநேக காரியத்திலே இங்கே முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதுல 77ஆம் வசனத்திலே, 78ஆம் வசனத்திலே, 79ஆம் வசனத்திலே தான் அது இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே. சகரி என்கிற ஆசாரியன் அவன் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்றால், தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே தான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தேவ இரக்கத்தினாலே தான் அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே தான் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழிகளிலே நடத்தினார் என்று அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தேவனுடைய இரக்கத்தினாலே தான் அருணோதயம், அதாவது சூரிய உதயம் நம்மை சந்தித்தது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய உருக்கமான இரக்கம்தான் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. தேவ இரக்கம் ரட்சிப்பை தந்திருக்கிறது. தேவ இரக்கம் சமாதானத்தை தந்திருக்கிறது. தேவ இரக்கம் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறது. எனவேதான் தேவ இரக்கத்தின் மீது நம்முடைய கண்களை பதிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேரு தேவனுடைய இரக்கத்தின் மேல கண்ணை பதிக்க நினைக்கிறீங்க? பாருங்க, தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார். எனவேதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய இரக்கத்தின் மீது கண்களை பதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவ இரக்கத்திற்காக அடிக்கடி நன்றி செலுத்த வேண்டும். அடிக்கடி நன்றி செலுத்த வேண்டும். தேவனே, உம்முடைய இரக்கத்தினாலே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமது இரக்கத்தினாலே எனக்கு சமாதானத்தை தந்தபடியால் உமக்கு
ஸ்தோத்திரம். உமது இரக்கத்தினாலே என்னை சபையிலே நாட்டினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று பாருங்க. தேவ இரக்கத்துக்காக அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டிய கரங்களை வைத்து சொல்லுவோம். தேவனே, உம்முடைய இரக்கத்தினாலே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்தினாலே எனக்கு சமாதானத்தை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்தினாலே என்னை உம்முடைய சபையிலே நாட்டினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி தேவ இரக்கத்துக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தும் பொழுது இன்னும் அதிகமாய் தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே பாய்ந்து ஓடுவதை நாம் பார்க்க முடியும். ஆமென். அது மட்டுமல்ல, தேவ இரக்கத்தை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். தேவ இரக்கத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது பாருங்க, தேவ இரக்கம் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும். நீங்கள் பாருங்க, தேவ இரக்கத்தை சார்ந்து கொள்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும். எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? தேவ இரக்கத்தை. தேவ இரக்கத்தை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, தேவ இரக்கத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவ இரக்கம் பாருங்க, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு பாருங்க திருமணத்தை என்ன செய்யும்? அது முடித்து வைக்கும். நல்ல மாப்பிள்ளையை, நல்ல பொண்ணை தேவ இரக்கம் கொண்டு வந்து சேர்க்கும். தேவ இரக்கம் பாருங்க பிள்ளைகளை உங்களுக்கு என்ன செய்யும்? கொண்டு வந்து தரும். தேவ இரக்கம் பாருங்க பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கும். தேவ இரக்கம் உங்களுக்கு பாருங்க சம்பள உயர்வையும் பதவி உயர்வுகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். தேவ இரக்கம் உங்கள் குடும்பத்தை பாருங்க தலைத்து ஓங்க பண்ணும். தேவ இரக்கம் நல்ல வீடுகளை, நல்ல வண்டிகளை, நல்ல பாருங்க வாகனங்களை உங்களுக்கு என்ன செய்யும்? கொண்டு வந்து தரும். பாருங்க, இதையெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சும்மா இருந்தா என்ன செய்யாது? இது பலிக்காது. தேவ இரக்கத்துக்காக நன்றி செலுத்த வேண்டும். தேவ இரக்கத்தை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, என்னால பெருசா எதுவும் முடியாது, ஆனா உம்மால எல்லாம் முடியும். உங்களுடைய இரக்கத்தினால எல்லாம் முடியும். ஆண்டவரே, இந்த திருமணத்தை முடித்து வைக்கிறதுக்கு உங்களுடைய இரக்கத்தினாலே முடியும். சம்பள உயர்வை தருவதற்கு உங்களுடைய இரக்கத்தினாலே முடியும். பதவி உயர்வை தருவதற்கு உங்களுடைய இரக்கத்தினாலே முடியும். எனக்கு பிள்ளையை தருவதற்கு உங்களுடைய இரக்கத்தினாலே முடியும். பாருங்க, தேவ இரக்கத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவ இரக்கம் பலமாய் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? வேலை செய்யும். பாருங்க, வாயை திறந்து புலம்புறத நிறுத்தணும், முறுமுறுக்கிறத நிறுத்தணும். அதை நிறுத்திட்டு வாயை திறந்து, தேவனே உடைய இரக்கம் வேலை செய்யட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய தொழிலே, என்னுடைய வயக்காட்டிலே, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஆபீஸ்ல, நான் செய்யக்கூடிய தொழிலே, என்னுடைய கற்பத்திலே, என்னுடைய சரீரத்திலே உடைய இரக்கம் வேலை செய்யட்டும் ஆண்டவர் என்று பாருங்க. பாருங்க, தேவ இரக்கத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவ இரக்கம் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்ன செய்யும்? சேர்க்கும். எத்தனை பேர் தேவ இரக்கத்தை சார்ந்து கொள்ள நினைக்கிறீங்க? ஆமென். தேவ இரக்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றேன், நீங்க சும்மா இருந்தா ஒண்ணும் நடக்கவே நடக்காது. சும்மா இருந்தா ஒண்ணுமே நடக்காது. சும்மா இருந்தா என்ன நடக்கும்? சும்மா இருந்தா வேண்டாததெல்லாம் வரும். சும்மா இருந்தா வேண்டாததெல்லாம் வரும். நீங்க உங்க வீடை பூட்டிட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்க வீட்டை சுத்தியிலும் வெறும் புல்லு, செடி கொடியெல்லாம் வளர்ந்துருக்கும். நீங்க தண்ணி ஊத்தல, நீங்க விதைக்கல, நீங்க மருந்து போடல, ஒன்றும் செய்யல. உங்க வீட்டை சுத்தி என்ன முளைச்சிருக்கும்? நீங்க ஒண்ணுமே செய்யலைங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவையில்லாததெல்லாம் முளைச்சு வரும். அதான் சொல்ல வரேன். நீங்க வாயை திறந்து பேச வேண்டிய காரியத்தை பேசாம வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா வேண்டாததெல்லாம் முளைக்கும். வேண்டாத வியாதி, வேண்டாத தரித்திரம், வேண்டாத பிரச்சனைகள்லாம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கும். அதான் சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்காம வாயை திறந்து என்ன செய்யணும்? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பேச ஆரம்பிக்கணும். தேவ இரக்கத்தை என்ன செய்யணும்? வாயை திறந்து பேச ஆரம்பிக்க வேண்டும். பேசும் பொழுது தேவ இரக்கம் அபாரமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, ஜெபத்துல போய் தேவ இரக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நினைப்பூட்ட வேண்டும். ஆண்டவரே, என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, இனிமேல் சிந்துறதுக்கு என் உடம்புல கண்ணீரே இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேல உங்களுக்கு இரக்கமே இல்லையா? அப்படி பேசாதீங்க. அப்படி பேசுறதை விட்டுட்டு
கர்த்தாவே உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. அதை பேசுங்க. உங்க கண்ணீரை தூக்கி என்ன செய்யாதீங்க, ஆண்டவர்கிட்ட காமிக்காதீங்க. உங்க உபவாசத்தை நினைப்பூட்டக்கூடாது. உங்க முழங்கால என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட நினைப்பூட்டக்கூடாது. உங்களுடைய தியாகத்தை என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட நினைப்பூட்டக்கூடாது. அவருடைய இரக்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நினைப்பூட்ட வேண்டும். அவருடைய இரக்கத்தை குறித்து நீங்கள் ஜெபத்துல போய் மேன்மை பாராட்ட வேண்டும். நான் சொல்கிறேன், இவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபத்துக்கு துரிதமாய் பதில் வரும். இன்னைக்கு பாருங்க, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய ஜெபத்துக்கு பதில் வரல. ஏன் பதில் வரலைன்னா, அவங்க போய் ஜெபத்துல எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்கன்னா, அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய உபவாசம், அவங்களுடைய மொட்டி, அவங்களுடைய முழங்கால், அவங்களுடைய 2 மணி நைட்டு. அதைத்தான் பாருங்க கர்த்தர்ட்ட போய் சொல்றாங்க. கர்த்தர் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சு முடிச்சாரு, அதை பத்திலாம் அவங்க அங்க பேசுறதே கிடையாது. ஆண்டவர், எனக்கா கல்வாரி சிலுவையிலே எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடித்திருக்கிறீர். என்னுடைய பாவத்தை சுமந்தீர், என்னுடைய சாபத்தை சுமந்தீர், என்னுடைய தரித்திரத்தை சுமந்தீர், என்னுடைய வியாதிகளை சுமந்தீர், எனக்காக எல்லா பாடுகளை பற்றிருக்கிறீர் ஆண்டவரே, அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், அதை நான் உயர்த்துற ஆண்டவர் சொல்லி அவங்க பேசுறதே கிடையாது. அவங்க ஜெபத்துல போய் ஏன் கண்ணீரை பாருங்க ஆண்டவர், ஏன் மொட்டியை பாருங்க, ஏன் முழங்கால பாருங்க, எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, அவங்களுடையதான் மேன்மை பாராட்டுறாங்க. எங்க உபவாசத்தை பாருங்க ஆண்டவர், என் குடலை பாருங்க ஆண்டவர், குடலெல்லாம் சுருங்கி போச்சு ஆண்டவரே, உபவாசம் இருந்து சுருங்கி போச்சு ஆண்டவரே என்று பாருங்க. இவங்களுடைய குடலையும் இவங்களுடைய மொட்டியும் தான் கத்தட்ட பாருங்க பாருங்க ஞாபகப்படுத்துறாங்க. கத்தட்ட அதை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறாரே தவிர, கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து, கர்த்தருடைய அன்பை குறித்து, அவருடைய கிருபை குறித்து, அவருடைய கல்வாரி குறித்து, அவருடைய ரத்தத்தை குறித்து, அவருடைய தழும்பை குறித்து, அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தாரே அதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுறது கிடையாது, அதை சொல்றதும் கிடையாது. எனவே ஜெபத்துக்கு பதில் வர்றது கிடையவே கிடையாது. ஆனா தொண்டைகளே கத்துவாங்க. கத்த விட்டீங்கன்னா சூப்பரா கத்துவாங்க. இதெல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்களே. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அடே அப்பா, கத்த விட்டா நம்மள பக்கத்திலே போக முடியாது. அந்த மாதிரிலாம் கத்துவாங்க. ஜெபத்துக்கு பதில் இருந்துச்சா அதான் தெரியல. கத்துறது முக்கியம் இல்லைங்க, கத்துறது முக்கியம் கிடையாது. ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா, ஜெபத்துக்கு பதில் தேவனுடைய இரக்கத்துக்குள்ளே இருக்கிறது, அவருடைய அன்புக்குள்ளே, அவருடைய கிருபைக்குள்ளே, அவருடைய கல்வாரிக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய கண்ணீருக்குள்ள, நம்முடைய முழங்காலுக்குள்ள இல்ல, நம்முடைய உபவாசத்துக்குள்ள இல்ல, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியிலே இருக்கிறது, அவருடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது. எனக்கு பாருங்க, ஜெபத்துல போய் வேண்டாததெல்லாம் நினைப்பூட்டக்கூடாது, வேண்டாததெல்லாம் மேன்மை பாராட்ட கூடவே கூடாது. அவருடைய இரக்கத்தை, அவருடைய ரத்த புண்ணியத்தை என்ன செய்ய வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும், நினைப்பூட்ட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து நீங்க செய்வீர்கள் சொன்னால் உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கு நீங்கள் பதிலை என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அது மட்டுமல்ல, தேவ இரக்கம் நமக்கு போதுமானதற்கும் அதிகமானதாய் இருக்கிறது என்று பாருங்க சத்திய வேதம் சொல்லுகிறது. தேவ இரக்கம் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானதாய் இருக்கிறது. வாசிப்போம் சங்கீதம் 119. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், நான் பிழைப்பதற்கு, நான் இந்த பூமியிலே வாழ்வதற்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு போதும் என்று சொல்லுகிறான். என்ன சொல்றான், நான் பிழைப்பதற்கு உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக. ஏன் கிடைப்பதாக, உம்முடைய இரக்கம் இருந்தா போதும், இந்த பூமியில என்ன செஞ்சிருவேன், நான் வாழ்ந்துருவேன், நான் நல்லா இருப்பேன்னு சொல்றான். எனவே பாருங்க, தேவ இரக்கம் நாம் பிழைப்பதற்கு, நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு அது போதுமானதற்கு மிகவும் அதிகமானதாய் இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, தேவ இரக்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இன்றைக்கு கிடைத்து விட்டது. என்ன செய்து விட்டது, கிடைத்து விட்டது. இவன் ஜெபம் பண்றான் பழைய ஏற்பாட்டுல, சங்கீதக்காரனாய் தாவீது, உடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம இருக்கிறோம், ஆண்டவரே உடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக சொல்லி கெஞ்சக்கூடாது. ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைச்சிருச்சு ஏற்கனவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் மூலமாக தேவாதி தேவனுடைய இரக்கம் நமக்கு என்ன செய்து விட்டது, கிடைத்து விட்டது. எனவே இரக்கத்துக்காக இன்னைக்கு நாம கெஞ்சக்கூடாது, தேவ இரக்கத்துக்காக இன்னைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென்.
ஆண்டவரே இறங்கும் இறங்கும் கத்த வேணாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த 2 குருடர்களும் இறங்கும் ஆண்டவரை கேட்டாங்களே, அது ஒரு விதத்தில் பழைய ஏற்பாட்டு ஜெபம் தான் இல்லையா? இயேசு கிறிஸ்து என்றைக்கு உயிர் தெழுந்தாரோ அன்னைக்கு தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. ஆகவே பாருங்க, இன்னைக்கு ஜெபத்துல போய் இறங்கும் ஆண்டவரே என்று கத்தக்கூடாது, இரக்கத்துக்காக நன்றி செலுத்த வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவனே உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. எத்தனை விளங்குது? இன்னைக்கு மேடையை போட்டுக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு தொண்டைகளே கத்துறாங்க, இறங்கும் ஆண்டவரே. மற்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஆண்டவர் ரொம்ப மோசமான ஆளா இருப்பாரோ, என்ன இந்த கத்துறாங்க, அவருக்கும் காது கேட்க மாட்டேங்குதோ. எத்தனை விளங்குச்சு? இவங்க கத்த பார்த்தா வெளியில உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க ஆண்டவர் இவ்வளவு மோசமானவரா, இவ்வளவு கொடூரமானவரா, இந்த கத்துறாங்களே பாவம், அவரு இறங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வெளியில உள்ளவங்க நினைக்கிறாங்க. விளங்குதா நான் சொல்றது? தேவனுடைய நாமத்தை கேவலப்படுத்தக்கூடாது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இவங்க கத்த பார்த்தா அவர் என்னமோ நான் வரவே மாட்டேன்னு சொல்ற மாதிரியும், நீங்க வரல நீங்க விட மாட்டாண்டவரே அப்படி இவங்க நம்ம சண்டை போடுறது மாதிரி இருக்குது பாருங்க. இவங்க கத்துறதை பார்த்தா இறங்கும் ஆண்டவரே இல்ல, கத்தாவே உங்களுடைய இறக்கம் வேலை செய்யட்டும், உங்களுடைய இறக்கம் அநேகரை சுகமாகட்டும், அநேக குருடர்களை, அநேக முடவர்களை, அநேக சப்பானிகளை, அநேக குஷ்டரோகிகளை உடைய இரக்கம் சுகமாக்கட்டும் ஆண்டவர் சொன்னா, நான் சொல்றேன் கர்த்தர் சுகமாக்குவாரு. அவருடைய இறக்கம் செய்யும், சுகமாக்கும். இதை விட்டு போட்டு இறங்கும் ஆண்டவர் கத்துனா அது சரி கிடையவே கிடையாது. எப்படிப்பட்ட ஆட்கள் டிவில எல்லாம் பார்ப்பீங்க, அதுக்கு டிவில எல்லாம் பார்க்காதீங்க, கண்ட ப்ரோக்ராம் பார்க்காதீங்க, தேவையில்லாதெல்லாம் டிவில என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா அந்த புத்தி தான் நமக்கு வரும் கடைசியில். அப்புறம் நம்மளுக்கு அடுத்து கத்திட்டு கிடக்க வேண்டியதுதான், இறங்கும் ஆண்டவர் சொல்லி. கர்த்தாவே உன்னுடைய இறக்கம் என்ன செய்யட்டும், என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்யட்டும், என்னுடைய மக வாழ்க்கையில, என்னுடைய மகன் வாழ்க்கையில, என் புருஷன் வாழ்க்கை, என்னுடைய மனைவி வாழ்க்கையில, என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய வியாபாரத்துல, என்னுடைய தொழில, எங்க ஊழியத்துல உடைய இறக்க வேலை செய்ய ஆண்டவரே, உடைய இறக்கத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீ இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறீர், உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றையும் விட உடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. இப்படி பேசுனீங்கன்னா கர்த்தர் பார்ப்பாரு, தம்பி இப்பதான் உனக்கு வெளிச்சம் வந்திருக்குது, நீ இறக்கத்தை என்னுடைய இறக்கத்தை நீ உயர்த்தி காமிக்கிற இல்லையா, என்னுடைய இறக்கத்துக்கு நன்றி செலுத்துற இல்லையா, நான் நிச்சயமா என்ன செய்வேன், என்னுடைய இறக்கத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். ஆமென். எனவே பாருங்க, இறக்கத்துக்காக நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இந்த இரக்கம் நமக்கு போதுமானதற்கும் மிகவும் அதிகமானதாய் இருக்கிறது. ஆமென். ஓகே, இப்பொழுது இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் பார்க்க போகிறோம், கவனிங்க. நம் தேவனுடைய இரக்கம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் 2 காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தேவனுடைய இரக்கம் தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கும், என் பிள்ளைக்கும், என் பேரனுக்கும், என் பேரனுடைய மகனுக்கும், என் சந்ததிக்கும் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மித்த பேர் என்னாச்சு, மித்த பேர்ல இறக்கமே வேணாம் நினைக்கிறீங்களா? கவனிங்க, தேவனுடைய இரக்கம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் 2 காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்னவென்றால், ஒன்று, தொடர்ந்து நீங்கள் அவரை அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக, தொடர்ந்து அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. ஒன்று, தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக, தொடர்ந்து அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இந்த 2ஐ நீங்கள் செய்யும் பொழுது தொடர்ந்து அவருடைய இரக்கங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆமென். வந்து கொண்டே இருக்கும். வாசிப்போம். யாத்ராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, யாரிடத்திலே அன்பு கூர்ந்து? கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து. வாசிப்போம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால்? வாஞ்சையாய்
இருக்கிறபடியால். இந்த வசனம் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே எப்படி வருகிறது என்றால், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தபடியால். இந்த தமிழ்ல எப்படி போட்டிருக்குது? அவன் என்னிடத்திலே வாஞ்சையா இருக்கிறபடியால். இன்னொரு தமிழ் வேதாகமத்தில் எப்படி வந்திருக்குதுன்னா, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தபடியால் அவர்களை விடுவிப்பேன் என்று வந்திருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற ஒரு ஆங்கிலத்திலே எவ்வாறு வந்திருக்கிறது என்றால், because he has set his love upon me, therefore I will deliver him. தமிழ்ல சொல்றேன் கவனிங்க. அவன் தன்னுடைய அன்பை என் மீது பதித்து வைத்திருக்கிறபடியால், அவன் தன்னுடைய அன்பை என் மீது செட் பண்ணி வைத்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று வருகிறது. because he has set his love upon me. அவன் தன்னுடைய அன்பை என் மீது பதித்து வைத்திருக்கிறபடியால், செட் பண்ணி வைத்திருக்கிறபடியால் அவன் என்ன செய்வேன்? விடுவிப்பேன் என்று வருகிறது. எனவே தேவன் மீது உங்கள் அன்பை பதித்து வைத்திருக்கும் போதுதான் அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களுக்கு தம்முடைய இரக்கத்தை தொடர்ந்து என்ன செய்வார்? காண்பிப்பார். தலைமுறை தலைமுறைக்கு என்ன செய்வார்? காண்பிப்பார். ஒரு நாளைக்கு அன்பு கூறுறது, அடுத்த நாளைக்கு அன்பு கூறாம நிக்கிறது அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் அன்பு கூறுறது, அப்புறம் போய் அன்பு கூறாம போயிடுறது அப்படி இல்லை. எத்தனை விளங்குச்சு? சிலர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அன்பு கூறுவாங்க, மற்ற நாள் கூட அன்பு கூற மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. எத்தனை விளங்குச்சு? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அன்பு கூறுறது கிடையாது, 7 நாட்கள் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். 365 நாட்கள் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். 1000 நாட்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். கர்த்தர் அன்பு கூறும் பொழுது தேவனுடைய இரக்கம் தொடர்ந்து என்ன செய்யும்? உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் மேல அன்பு வச்சிருக்கிறீங்க? அன்பை வச்சிருக்கிறேன் அதான் இழுக்கிறீங்க. அன்பை வச்சிருக்கேன் நீ ஏன் இழுக்கிறீங்க? இழுக்காதீங்க. கர்த்தர் மேல அன்பை வச்சுட்டேன், வச்சதுதான் மறுபடியும் எடுக்க மாட்டேன். ஆமே. எந்த சூழ்நிலையில என்ன செய்ய மாட்டேன்? எடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் எடுக்க வைக்க முடியவே முடியாது. அன்பை கர்த்தர் மேல பதிச்சு வச்சுட்டேன். ஆமே, பதிச்சு வச்சுட்டேன். பாருங்க, சில சமயங்கள்ல பேரை போர்டில் எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சா எத்தனை நாள் இருக்கும்? அது ஒரு நாளைக்கு இருக்கும், 2 நாளைக்கு இருக்கும், அப்புறம் ஒரு சில நாட்கள்ல அழிஞ்சு போயிடும். சாக் பீஸ்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க? போர்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது கண்டிப்பா அழிஞ்சு போயிடும் தங்களுடைய பேரை. ஆனா சிலரு பாருங்க, அந்த எழுதி வச்ச அந்த எழுத்த நல்லா உளிய வச்சு அடிச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க. இது என்னைக்குமே என்ன செய்யாது, கல்ல உடைச்சு போட்டாதான். சிலர் கர்த்தர் மேல அன்பை மேலோட்டமா வச்சிருக்கிறாங்க, சிலர் ஆழமா வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆழமா வச்சிருக்கிற உன் மேல என் இரக்கத்தை நான் காமிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமென். உன்னுடைய அன்பை என் மேல நீ பதிச்சுட்டேனா, இப்ப என்னுடைய இரக்கத்தை என்ன செய்வேன்? நான் உனக்கும் பிள்ளைகளுக்கும் காண்பித்துக் கொண்டே இருப்பேன். பாருங்க, கர்த்தர் பாருங்க, அநேக இடத்துல ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய பேரை, ஆபிரகாமுடைய 10வது தலைமுறை 20வது தலைமுறை சொல்றாரு, உங்க தாத்தா ஆபிரகாம் நிமித்தமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தாத்தா ஆபிரகாம் மரிச்சு போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? எத்தனாவது பேரங்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உங்க தாத்தா ஆபிரகாம் நிமித்தமாக, உங்க தாத்தா ஈசாக்கின் நிமித்தமாக, உங்க தாத்தா யாக்கோபின் நிமித்தமாக. ஏன் கர்த்தர் அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் தங்களுடைய அன்பை கர்த்தர் மேல அப்படியே பதிச்சுட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? பதிச்சுட்டாங்க. அவர்கள் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக இன்னைக்கு பேரனுடைய பேரனை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதான் நான் சொல்றேன், தேவனுடைய இரக்கங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிக்கே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய அன்பை கர்த்தர் மேல என்ன செய்ய வேண்டும்? பதித்து வைக்க வேண்டும். ஏதோ மேலோட்டம் அப்படி வைக்கிறது கிடையாது. கர்த்தர் மேல என்ன செய்யணும்? அப்படி பதித்து வைக்க வேண்டும். பதித்து வைக்கும் பொழுதுதான் தேவனுடைய இரக்கங்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஓகே. இரண்டாவதாக தொடர்ந்து அவருக்கு என்ன செய்ய வேண்டும்?
கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவருடைய இரக்கம் தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஒரு நாளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது, ஒரு நாளைக்கு கீழ்ப்படிஞ்சாம நடக்காம போறது, அப்படி இல்லை. 10 நாளைக்கு கீழ்ப்படுகிறது, 15 நாளைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய இரக்கங்கள் என்ன செய்யாது? தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. நீங்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தொடர்ந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எத்தனை நாளைக்கு? 365 நாளும் ஆயுள்ள நாட்களும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும். கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போதுதான் தேவனுடைய இரக்கங்கள் தொடர்ந்து என்ன செய்யும்? உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஒரு தலைமுறையா 2 தலைமுறையா? தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எது? அவருடைய இரக்கம் யாருக்கு? அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. அவருடைய இரக்கம் யாருக்கு உண்டு? அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு என்று அர்த்தம். பயந்து நடக்கிறதுனா பாம்புக்கும் பூரானுக்கும் பள்ளிக்கு பயப்படுறாங்களா மக்கள்? அந்த மாதிரி இல்ல. பயந்து நடுங்கி அப்படி கிட்டுக்கிட்டுன்னு வேர்த்து விறுவிறுத்து போறாங்கல்ல, அந்த மாதிரி பயப்படுறது இல்ல. இங்க பயந்திருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்று அர்த்தம். சரி, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்றால் என்ன? அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அதுதான் பாருங்க தேவனுக்கு பயந்து நடப்பது, கீழ்ப்படிந்து நடப்பதாகும். வாசிப்போம். யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ. 2 காரியம் சொன்ன இல்லையா? தொடர்ந்து கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு கிடைக்கணும்னா 2 காரியம். ஒன்று, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. இரண்டாவதாக, என் கற்பனைகளை கை கொண்டு. அதே வசனத்தில் வருது பாருங்க மறுபடியும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இந்த 1000 தலைமுறைனா என்னன்னு சொன்னேன் போன வாரத்துல இல்லையா? ஒரு தலைமுறை என்பது 55 வருஷம். 55 வருஷம்னா இப்ப 1000 தலைமுறைனா 55,000 வருஷம். 55,000 வருஷம் மட்டும்தான் கர்த்தர் அன்பு இறக்க காமிப்பாரு, அதுக்கு மேல காமிக்க மாட்டாரா? இல்ல இல்ல இல்ல. உங்களுக்கு 55,000 வருஷம், உங்க மகனுக்கு, உங்க பேரனுக்கு இது குறைஞ்சுக்கிட்டே போறது கிடையாது, இது கூடிக்கிட்டே போகிறது. எப்ப கூடிக்கிட்டே போகுது? முதலாவது கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், இரண்டாவதாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு தான் தொடர்ந்து தேவனுடைய இரக்கம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆமென். எனவே தேவ இரக்கம் தொடர்ந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்ய வேண்டும், அதன்படி என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். செய்யும் போது அவருடைய இரக்கம் உங்களை என்ன செய்யும்? வாழ வைக்கும். ஆமென். கர்த்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யுங்க. கர்த்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யுங்க. அதுதான் அவருடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கிறது. அப்பதான் தேவனுடைய இரக்கம் என்ன செய்யும்? வாழ்க்கையில வேலை செய்யும். பாருங்க, ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஜெபிக்கணும், கீழ்ப்படியணும். வேதம் வாசிக்க வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது, அப்ப அதுக்கு கீழ்ப்படியணும். சபைக்கு வர வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது, சபை கூடுதலை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எனவே பாருங்க, அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இன்னும் அநேக காரியங்களை சத்திய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதுக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கீழ்ப்படிந்து வரும் பொழுதுதான் தேவ இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? வேலை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அது வேலை செய்யும். தொடர்ந்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைத்துக் கொண்டே வரும். எனவே நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய தேவன் இரக்கங்களின் பிதா. ஆமென். நம்முடைய தேவன் யார்? அவர் இரக்கங்களின் பிதா. அவர்
கொடூரமான ஒரு அரக்கன் கிடையாது. நம்முடைய தகப்பன் அவர் இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் தேவ இரக்கத்துக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவ இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறையாக வேலை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்கள் கர்த்தாவே சந்ததி சந்ததியாக வேலை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய அன்பை உம்மீது நாங்கள் பதித்து வைக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தகப்பனே உம்மை அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய இரக்கத்தினாலே அநேகரை நீர் சுகமாக்கினீர். இன்றைக்கும் உடைய இரக்கத்தினாலே எங்களை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறீர். பிள்ளைகளை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறீர். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தானியேலுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்க செய்த கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுக்கும் இன்றைக்கு நீர் தயவும் இரக்கமும் கிடைக்க செய்த கர்த்தராக இருக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஜெபத்துல போய் புலம்புறது நாங்கள் நிறுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இரக்கத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எங்க உபவாசம் அல்ல, எங்க ஜெபம் அல்ல, எங்க கண்ணீர் அல்ல, எங்களுடைய முழங்கால் அல்ல கர்த்தாவே. உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய ரத்த புண்ணியம், உம்முடைய தழும்பு, நீர்பட்ட பாடுகள் ஆண்டவரே, அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அதை நாங்கள் உயர்த்துகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உடைய இரக்கம் பலமாய் வேலை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய இரக்கம் பலமாய் வேலை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய இரக்கம் பலமாய் வேலை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கல்வாரி உயர்த்துகிறோம், இந்த ரத்தத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய இரக்கம் பலமாய் வேலை செய்யட்டும் கர்த்தாவே. தலைமுறை தலைமுறையாக வேலை செய்யட்டும். உம்முடைய இரக்கங்கள் கர்த்தாவே அபாரமான காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பிள்ளைகளை குணமாக்கினபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கம் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவருடைய போற இடங்களிலே, இவருடைய வேலை பார்க்கிற வேலை ஸ்தலங்களிலே, இவர்கள் கைது செய்யக்கூடிய இடங்களிலே கர்த்தாவே உடைய இரக்கங்கள் அபாரமாய் வேலை செய்யட்டும். பெரிய காரியங்கள் நடப்பிக்கட்டும். அவிதமாய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக.